சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நம்முடைய தல யாத்திரையில் இன்றைக்கு திருவதிகை வீரட்டானத்திலே இருந்து தொடங்குகிறோம். நேற்று வரைக்கும் 22 கோயில்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நாள் ஒரு 8 கோயில், அடுத்த நாள் ஒரு 7 கோயில், அதுக்கப்புறம் ஒரு 7-8 கோயில், மொத்தம் இதுவரைக்கும் நம்ம 22 கோயில்களை பற்றி சிந்தித்திருக்கிறோம். இப்போ ஒரு திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நவம்பர் 28 தொடங்கி டிசம்பர் 10 வரை பல திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வதாக நம்முடைய பெருமக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட 62 திருத்தலங்கள் வருகின்றன. அந்த 62 திருத்தலங்களையும் இங்கே நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஊர் எங்கே இருக்கு, அந்த ஊருக்கு என்ன பெருமை, அந்த ஊரை யாரு பாடியிருக்கா, ஏன் அந்த ஊருக்கு போகணும், இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள். அதில் நேத்திக்கு 9ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது 23வது திருத்தலம் திருவதிகை வீரட்டானம். இதை பற்றி நேத்திக்கு சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதாவது பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி நடுநாடுன்னு பேர். இந்த பாண்டிச்சேரி, அப்புறம் திருவதிகை வீரட்டானம், திருநாவலூர், திருமுனைப்பாடி, இதெல்லாம் அந்த ஊருக்குள்ள வரும். அதுக்கு என்ன பேரு? நடுநாடு. ஏன் நடுநாடுன்னு பேர் வச்சாங்க? பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு நடுநாடுன்னு பேர். இந்த நடுநாட்டு திருப்பதியில் ஒன்று திருவதிகை. கடலூர்ல இருந்து பன்ருட்டிங்கிற ஊருக்கு போனால் பன்ருட்டிக்கு ரொம்ப பக்கம் திருவதிகை. திருவதிகை வீரட்டானம். சிவபெருமான் முப்புறம் எரித்த இடம் திருவதிகை வீரட்டானம். முப்புறம் 3 பேர் அசுரர்கள். ஒன்று தங்கக்கோட்டை, ஒன்று வெள்ளிக்கோட்டை, ஒன்று இரும்பு கோட்டை. 3 பேரும் அப்படியே தவத்தினாலே அந்த கோட்டையோட பறந்து போய் எந்த ஊரில் உட்கார்ந்தாலும் அந்த ஊர் அவர்களுடைய ஆட்சி. இவர்களை சிவபெருமான் சிரித்து எரித்தார். எதே புறத்தை எரித்தாரே தவிர அவங்க 3 பேரையும் எரிக்க முடியாது. அவங்க 3 பேரும் சிவபக்தர்கள். அந்த 3 பேரும் சிவனுடைய தொண்டர்களாக மாறி போனார்கள். முப்புறம் எரித்தது. ஆமா, முப்புறம்னா என்னங்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலம்தான் முப்புறம். இதை எரிச்சதுதான் முப்புறம் எரித்தது. திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுவார், சிவபெருமான் எங்கேயோ உள்ள முப்புறத்தை எரிச்சா நமக்கு என்ன? நமக்குள்ள இருக்கிற முப்புறத்தை இல்லை எரிக்கணும். ஆணவம், கண்மம், மாயை மூட்டை கணக்கா நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை ஆரறிவாரே. இதான் திருமூலர் திருமந்திரம். திரிபுரம் எரித்த திருத்தலம் திருவதிகை வீரட்டானம். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலி வந்தது. சமணத்திலே இருந்தார். 56 வயசு, தீராத நோய். அக்கா காலில் வந்து விழுந்தார். அக்கா உள்ளே அழைத்து கொண்டு போனாள். நேத்திக்கு அதையெல்லாம் சொன்னேன். அக்காவுக்கு திலகவதியார்னு பேரு. திருவதிகை வீரட்டானத்து பெருமான்ட்டு அழைத்து கொண்டு போனார். அந்த அக்காவுக்கு முன்னாலே
வயிற்று வலி தாங்க மாட்டாமல் இந்த தருமசேனர் சமணத்திலே பெருந்தலைவர் கஷ்டப்பட்டார். பாடு கடவுளை பாடு, இந்தா திருநீர் கொடுத்தார், தீர்த்தம் கொடுத்தார், திருநீற்றை பூசிக்கிட்டார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது. பூசிட்டு அழகா பாட்டு பாடினார். கூற்றாயினவாறு விளக்ககிலீர். நம்ம இன்னைக்கு அந்த பாட்டைத்தான் நம்ம பாட போறோம். வயிற்றுல யமன் மாதிரி தொல்லப்படுத்துது. கூற்றாயினவாறு விளக்ககிலீர். நேற்றுக்கு பார்த்ததுல கடைசி 2 இது. கூற்றாயினவாறு விளக்ககிலீர். இன்னொன்று, இந்த ஊருக்கு என்ன பெருமைனா, இங்கதான் நம்ம அப்பர் சுவாமிகள் உண்மையில திருநாவுக்கரசர் என்ற பெயர் வைக்கப்பட்டார். இவருடைய பாட்டை கேட்டாரா சிவபெருமான், ஆகா நீ நாவுக்கு அரசன். இந்த பாருங்க, கண்ணு பார்க்கும், மூக்கு நுகரும், காது கேட்கும், வாய் பேசும், சாப்பிடு. 2 வேலை பார்க்கதே. தப்பா பேசி மனசை கெடுத்தது நாக்கு, தப்பா சாப்பிட்டு வயிற்ற கெடுத்தது நாக்கு. சரிதானா? அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார், யாகாவாராயினும் நா காக்க. ஒழுங்கா பேசு, ஒழுங்கா சாப்பிடு. நாக்கு முக்கியம். ஆமா, நாக்குக்கு முக்கியம் சாப்பிடுறதா பேசுறதா? நீர் யானை இருக்கு, அதுக்கு தான் நாக்கு இருக்கு. அதுக்கு பேரு வாயில்லா பிராணி. நீர் யானை பார்த்துருக்கீங்களா? வாய் இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த காலத்துல எங்க ஊர் சர்க்கஸ்ல ஒரு பொண்ணு நீர் யானை வாய்க்குள்ள தலையை விடுவா. நமக்கு பயமா இருக்கும். கடிச்சதுன்னா தலை தனியா வந்துடும். ஆனா ஒன்றும் பண்ணாது. அவ தலையை விட்டுட்டு வெளியில் எடுத்துருவா. அப்புறம் நீர் யானை போய் வாயை கொப்பளிச்சிரும் போல இருக்கு. அது வேற விஷயம். ஒன்றும் ஆகாதுங்க. அந்த நீர் யானைக்கு என்ன பேரு? வாயில்லா பிராணின்னு பேரு. எனக்கு இம்புட்டு உண்டு வாய், எனக்கு வாய் உள்ள பிராணின்னு பேர். இது என்ன அநியாயம்? நீர் யானைக்கு வாய் இல்லையா? இருக்கு, பேசாது. வாய்க்கு சிறப்பு சாப்பிடுவது அல்ல, பேசுவது. நல்லதை பேசு, இனிமையாக பேசு, அடுத்தவனுக்கு பயன்படக்கூடிய முறையில் பேசு. உன்னால ஒன்னும் முடியலையா? இனிய வார்த்தைகளை பேசு. நீ இனிய வார்த்தைகளை பேச பேச உன் மனமும் திருந்தும், அடுத்தவன் மனசும் திருந்தும். அப்ப நாக்குக்கு முக்கியம் என்ன? பேசுவது, பாடுவது. திருநாவுக்கரசு பெருமானுடைய பாட்டை கேட்டு சிவபெருமான் நீ நாவுக்கு அரசுன்னாராம். ராஜாக்களுக்கு இப்போ நடனம் ஆடுறவங்களுக்கு ராஜா நடராஜா, தியாகம் பண்றவங்களுக்கு ராஜா தியாகராஜா, பாம்புகளுக்கு ராஜா நாகராஜா, காட்டுல உள்ள விலங்குகளுக்கு ராஜா சிங்கராஜா. சொல்றமா இல்லையா? நாக்குக்கு ராஜா நாகராஜா இல்ல, நாவு ராஜா. அத தமிழ்ல சொன்னா நாவுக்கு அரசன். நீ திருநாவுக்கரசன் அப்படின்னு சிவபெருமான் நாவுக்கரசருக்கு பட்டம் கொடுத்த இடம் இந்த திருவதிகை வீரட்டானம். இன்னொன்னு, இந்த நம்முடைய சாஸ்திரங்கள்ல 14 சாஸ்திரங்கள் சைவ சமயத்துல, அதுல உண்மை விளக்கம்னு ஒரு சாஸ்திரம். இந்த புதுசா சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு முதல்ல உண்மை விளக்கம் தான் சொல்லி கொடுப்பாங்க, கொஞ்சம் எளிதா இருக்கும். அந்த உண்மை விளக்கத்தை எழுதியவர் மணவாசகன் கடந்தார்னு ஒருத்தர். அவர் அவதாரம் பண்ண திருத்தலம் இந்த திருவதிகை வீரட்டானம். மணவாசகன் கடந்தார் பிறந்த ஊர் திருவதிகை வீரட்டானம். சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த ஊருக்கு வந்தாராம். இது அப்பர் சுவாமிகள் உளவாரப்பட பண்ணின திருத்தலம். அப்பர் கையில பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி இருக்கும். அது எதுக்கு? உளவார பணி பண்றதுக்கு. கோயில்ல எல்லாம் எங்க எல்லாம் முள்ளு இருக்கோ கல் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து 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 திருத்தொண்டு பண்ணினவர் அப்பர் சுவாமி. அவரு கையினால திருத்தொண்டு பண்ணின திருத்தலத்தை நான் காலால மிதிக்க கூடாது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த ஊருக்குள்ள வராம ஊருக்கு வெளியில சித்தவட மடம் அப்படின்னு ஒரு இடத்துல படுத்து கிடந்தாராம். சித்தவட மடம் படுத்திருந்தாரா. ராத்திரி நல்லா தூங்கி இருக்கார். ஒரு கிழவனார் வந்தார், தலைமாட்டில் படுத்தார். அவர் காலு இவர் தலையில பட்டுருச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? யாரோ மேல இருந்து மிதிக்கிறாங்க. இருட்டு. ஒரு கிழவனார் விலகி படுத்துக்கிட்டார். அந்த கிழவனார் உருண்டு வந்து அங்கே இருந்து மிதிக்க ஆரம்பிச்சார். இதென்ன இந்த ஆள் நம்மளை திட்டம் போட்டுல மிதிக்கிறாரு. கோபம் வந்துருச்சு சுந்தரமூர்த்தி சுவாமி. அது யாருன்னாராம்?
அங்கே படுத்திருந்தவர் என்ன தெரியலையான்னு மறைஞ்சிட்டாராம். சிவபெருமான் வந்து இவருக்கு திருவடி தீட்சை இவர் கேட்காமலே கொடுத்த இடம் சித்தவடமடம். தம்மானை அறியாத சாதியார் உளரே, ஐயோ சிவபெருமான தெரியாம அவர் திருவடி பட்டதை நான் தப்பா எடுத்துக்கிட்டேனேன்னு அழுதார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்பர் சுவாமி ஆண்டவனுடைய திருவடி படணுங்கிறதுக்கு ஒவ்வொரு ஊரா போய் அழுதார். கடவுளே உன் திருவடி என் தலைமையில படணும். நல்லூர்னு ஒரு ஊருக்கு போனார். நாங்க போன வர நல்லூருக்கு போனோம். நல்லூர்னு ஒரு ஊருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கம். காலையில 7 மணிக்கு ஒரு நிறம், 11 மணிக்கு ஒரு நிறம், மத்தியானம் 1 மணிக்கு தங்க நிறம், சாயங்காலம் ஒரு நிறம், ராத்திரிக்கு ஒரு நிறம், 5 வேளை 5 நிறம் காட்டும் சிவலிங்கம். ஐயர் அதை தொடமாட்டார். திண்டா திருபேணி வெளியே தான் நிற்பார். அதை யாரும் தொடறதில்லை. 5 நேரம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. கடவுளுக்கு எத்தனை தொழில்? 5 தொழில். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழிலுக்கு 5 முகம், 5 நிறம். திருவாசகம் சிவபுராணம் தெரியுமா? நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. ஞாபகம் வருதா? 5 நிறம். எந்த ஊர்? நல்லூர். நல்லூருக்கு போனாராம். சிவபெருமான் திருவடியே அப்பர் சுவாமிகள் தலையில வச்சாரா. கண்ணீர் விட்டு அழுகிறார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களித்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. திருநல்லூர் பெருமான் அவர் திருவடியே என் தலைமேல் வைத்தார். அப்பர் சுவாமி அந்த பாடுபட்டு கடவுள் திருவடியை தலையில் வைக்க பெற்றார். சுந்தரமூர்த்திக்கு படுத்திருந்த இடத்துல சிவபெருமான் வந்து திருவடி சூட்டினார். அது எங்க? திருவதிகைக்கு பக்கத்துல சித்தவடமடம். திருவதிகை போற பொழுது அந்த மடத்தை பார்க்கணும். சுவாமிக்கு பேரு வீரட்டானேஸ்வரர். பெரிய சிவலிங்கம். கட்டி பிடிக்க 10 ஆள் வேணும். 16 பட்டை. பின்னாலே சோமாஸ்கந்தர் சொதையில எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம். பெரிய சிவலிங்கம். அம்பாள் திரிபுர சுந்தரி. தலமரம் கொன்றை மரம். தீர்த்தம் கெடில நதி. 3 பேரும் பாடி இருக்காங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர். கோயில் சரியான கோயில். பெரிய கோயில். தேர் மாதிரி இருக்கும். ஒண்ணு தெரியுமா? கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி அதுக்குள்ளே விழும். இதெல்லாம் அங்க போனா பார்க்கணும். திரிபுரம் எரித்த கோலம் அழகா சிற்பம். யானையை கொன்று உரித்த கோலம் கஜ சம்ஹார மூர்த்தி ரொம்ப அழகு. அங்க போய் நின்று பார்க்கணும். இதெல்லாம் நான் போயிருக்கேன். 3-4 முறை போயிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அந்த சிவலிங்கத்தை விட்டுட்டு வர மனசு வராது. 108 நடன கோலங்கள். டான்சிங் போசஸ். டான்ஸ்ல 108 வகை. இந்த 108 நடன கோலமும் வாசப்படியில 2 பக்கத்திலையும் அவ்வளவு அழகான சிற்பங்களாக இருக்கின்றன. இந்த கோயில சுப்பிரமணிய தம்பிரான், சிவஞான தம்பிரான் அப்படின்னு 2 சாமியார்கள் பண்ணியிருக்காங்க. எல்லார்ட்டையும் போய் பணம் வாங்கி 2 சாமியார்கள். கோயிலுக்குள்ள போற பொழுது அந்த சாமியார் சில தூண்ல இருக்கும். கும்பிட்டபடிக்கு இருப்பாங்க. நம்மளை எல்லாம் கும்பிடுறாங்க. இந்த கட்டின கோயிலை கொஞ்சம் காப்பாத்துங்க. நாங்க இந்த கோயிலை எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டோம். நீங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த கோயிலை ஒப்படைங்க. இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியணும். நம்முடைய பரம்பரை தெரியணும். நம்முடைய முன்னோர்கள் எப்படின்னு தெரியணும். அந்த பிள்ளைங்க ஒரு சந்தோஷம் வந்தா குதிக்குது, துன்பம் வந்தா உடனே துவண்டு போகுது. கோயில்னு ஒன்று இருந்தா இந்த 2மே வராது. நம்ம பையன் மார்க் நிறைய வாங்கிட்டா பூமிக்கும் உத்தரத்துக்குமா குதிக்கிறேன். குறைஞ்சு போய் ஃபெயிலா போயிட்டா உத்தரத்திலே தொங்கிடுறேன். 2ம் தப்பு. இன்பம் வர்ற பொழுது ஆடவும் கூடாது, துன்பம் வர்ற பொழுது துவண்டு போகவும் கூடாது. கோயிலுக்கு போய் கும்பிட்டா மனத்துக்கு சமநிலை உண்டாகும். எங்க கவலைப்படாத ஆளு யார் இருக்கா? துன்பம் இல்லாத ஆளு யார் இருக்கா? எந்த பக்கம் இன்பம் இருக்கோ அதுக்கு சமமா இன்னொரு பக்கம் துன்பம் இருந்தே தீரும்.
ஒரு நாணயத்தின் 2 பக்கம். ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் இந்த துன்பங்கள் தீரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் திருவதிகை வீரட்டானம். இப்போ நம்ம அந்த பாட்டை எடுத்துக்கிறோம். அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு. சொல்ல போனா நம்ம தேவாரத்தில் முதல்ல பாடப்பட்ட பாட்டு இதுதான். திருஞான சம்பந்தர் பாடின தோளுடைய செவியன் பின்னால் பாடப்பட்டது. காலத்தினால் முற்பட்டவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு 60 வயசா இருக்கிற பொழுதுதான் திருஞான சம்பந்தரே பிறந்தார். திருநாவுக்கரசருக்கு 76 வயசா இருக்கிற பொழுது திருஞான சம்பந்தர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் 5 வருஷம் திருநாவுக்கரசர் இருந்தார். 81 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். முதல்ல பாடின பாட்டு இந்த பாட்டு. இதுதான் தேவாரத்தில் முதல்ல வைக்கணும். ஆனா ஏன் ஞானசம்பந்தர் பாடின தோளுடைய செவியனை கொண்டே முதல்ல வச்சாங்கன்னா, ஞானசம்பந்தர் குருநாதர், இவர் சிஷ்ய பிள்ளை. அது ரொம்ப கதை, நான் அங்கே எல்லாம் போகலை. ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போன பொழுது சிவபெருமானை பார்க்க மாட்டாம தவிச்சிருக்கார் நாவுக்கரசர். சம்பந்தர் பக்கத்தில் போய் அந்தா பாருங்கன்னாராம். அவர் சொன்ன உடனே இவர் பார்த்தாராம், சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். ஆகா, கடவுளை காட்டுறது யாரு? அம்மா இதாண்டா உங்க அப்பா அம்பா, அப்புறம்தான் பய அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா இதாண்டா உங்க வாத்தியாரும்பாரு. அம்மா அப்பாவை காட்டுவார், அப்பா குருநாதரை காட்டுவார், குருநாதன் மட்டுமே கடவுளை காட்டுவான். எனக்கு குருநாதராக இருந்து கடவுளை காட்டினவையினாலே திருஞான சம்பந்தர் குருநாதர், திருநாவுக்கரசர் அவரோட 60 வயசு மூத்தவர், இவர் சிஷ்ய பிள்ளை. அதனாலதான் முதல்ல அதை தூக்கி வச்சாங்க திருஞான சம்பந்தர் பாடின பாட்டை. இப்ப நம்ம படிக்கிறோம் பாருங்க. இதுதான் முதலில் எழுந்த தேவாரம். அப்பர் சுவாமிகள் பாட்டுக்குத்தான் தேவாரம்னு பேர். சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர். சம்பந்தர் பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு பேர். மாணிக்க வாசகர் பாட்டுக்கு திருவாசகம்னு பேர். 4க்கு 4 பேர். ஆனா பொதுவா நம்ம தேவாரம்னா மூவர் பாட்டுல எதை வேணாலும் பாடுறோம். தேவாரம் பாடுன்னா எதை பாடணும்? அப்பர் சுவாமி பாட்டைத்தான் பாடணும். திருநாவுக்கரசர் பாடினது தான் தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடினது திருக்கடை காப்பு. சுந்தரமூர்த்தி பாடினது திருப்பாட்டு. இப்ப நம்ம படிக்க போறதுதான் தேவாரம் முதல் பாட்டு. கூடுமான வரைக்கும் நீங்க சேர்ந்தே பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இசையோடு எல்லாம் பாட சொல்லலை, எனக்குன்னு தெரியாது. நான் இசை பாடினா நீங்கள்லாம் எந்திரிச்சு ஓடி போயிடுவீங்க. நம்ம என்ன பண்றோம்? இது மந்திரம், இது மந்திரம். அதுக்காகத்தான் இந்த பாட்டை கட்டாயமா அச்சு போட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு தரம் படிக்கணும். நீங்க வீட்டில் போய் ஓய்வு இருக்கிற பொழுது இன்னொரு தரம் படிக்கலாம், இன்னும் 10 முறை படிக்கலாம். படிக்க படிக்க மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமையை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வைத்த வலிக்குது, யமன் மாதிரி இருக்கின்ற வயிற்று வலி. வைத்த தொடக்கி முடக்குது, காப்பாத்து. வயிற்று வலி தீர்றதுக்கு பாடின பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இதொப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்து மிடீர். அஞ்சேலுமென்னீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர், படுவன் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்
வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகேள் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. முன்னமடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனாவதுதான். அன்னநடையார் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. காத்தாழ்பவர் காவலிகள் தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும்படி துறை ஒன்றறியேன். வார்த்தை இதொப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. சலம்பூவொடு தூப மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூளை தவிர்த்தருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன்பொருளும் ஒருவர் தலை காவலிலாமையினால் பயந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர். பயந்தே என் வயிற்றின் நகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திடனான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனமொன்றுமிலாமையினால் சலித்தால் ஒருவர் துணையாருமில்லை சங்கவன் குலைக்காதுடையம் பெருமான். கலித்தே என் வயிற்றின் நகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. போர்த்தா பொன்போல மிளிர்வதோர் மேனியினீர் புரிவுன் சடையீர் மெலியும் பிறையீர். துன்பே கவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்து மிடீர். என் போலிகள் உம்மையினித் தெளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. போர்த்தாயங்கரோனையின் ஈருதி தோல் புறங்காடரங்கா நடமாட வல்லாய். ஆர்த்தான் அரக்கன் தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டருள் செய்த அது கருதாய். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கியிடாய். ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துரையம்மானே. என் வேதனை தீர வேண்டும், என் நோய் தீர வேண்டும் அப்படின்னு கேட்ட பாட்டு. அருமையான பாடல் இது. 23வது திருத்தலம்.